கர்த்தர் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றாரு, கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை 1000 மன்னிப்பாலும் மறக்க முடியாத காயத்த உண்டாக்கலாம். சொல்லப்போனா இது பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா? இத பத்தி வேதாகமத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு கேளுங்க. ஆ, திருப்பாடல்கள் அதிகாரம் 141 வசனம் 3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும். நம்ம வார்த்தைகள கவனமா பேசணும்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு வீட்ல அண்ணனும் தம்பியும் சின்ன விஷயத்துக்காக ரொம்ப சண்டை போட்டாங்க. கோபத்துல அண்ணன், இனிமே என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை கோபத்துல வந்ததுதான். ஆனா தம்பி அத ரொம்ப மனசுல வச்சுக்கிட்டாரு. வருஷங்கள் பல கடந்துச்சு. ஆனா ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்கவே இல்ல. ஒரு நாள் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்க தம்பி ஆஸ்பத்திரியில ரொம்ப உடம்பு முடியாம இருக்காருன்னு சொன்னாங்க. அண்ணன் ஓடி போய் கண்ணீரோட தம்பி கைய பிடிச்சு, அந்த ஒரு வார்த்தைய நான் சொல்லியிருக்கவே கூடாதுன்னு கதறி அழுதாரு. ஆனா திரும்ப வாங்க முடியாத சில வார்த்தைகள் திரும்ப கிடைக்காத சில உறவுகள உருவாக்கிடும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கோபத்துல யாரையாவது ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம். அவங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கணவன் மனைவி இல்லைன்னா ஒரு நல்ல நண்பனா கூட இருக்கலாம். கத்தியால ஏற்பட்ட காயம் சீக்கிரமா ஆறிடும். ஆனா வார்த்தையால ஏற்பட்ட காயம் பல வருஷங்கள் ஆனாலும் ஆறாம அப்படியே இருக்கு. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. கோபம் சில நிமிஷம்தான். ஆனா அது உடைக்கிற உறவு ஒரு வாழ்நாள் முழுக்க வலியை கொடுக்கும். உங்களுக்கும் யாருக்காவது பேசாம இருக்கிற நிலைமை இருந்தா தயங்காம முதல்ல நீங்களே பேசுங்க. ஏன்னா ஒரு சின்ன மன்னிப்பு உடைந்த உறவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கும். தயங்காம பேசுங்க. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டி இருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றாரு, கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை 1000 மன்னிப்பாலும் மறக்க முடியாத காயத்தை உண்டாக்கலாம். சொல்லப்போனா இது பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா? இத பத்தி வேதாகமத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு கேளுங்க. ஆ, திருப்பாடல்கள் அதிகாரம் 141 வசனம் 3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும். நம்ம வார்த்தைகள கவனமா பேசணும்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு வீட்ல அண்ணனும் தம்பியும் சின்ன விஷயத்துக்காக ரொம்ப சண்டை போட்டாங்க. கோபத்துல அண்ணன், இனிமே என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை கோபத்துல வந்ததுதான். ஆனா தம்பி அத ரொம்ப மனசுல வச்சுக்கிட்டாரு. வருஷங்கள் பல கடந்துச்சு. ஆனா ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்கவே இல்ல. ஒரு நாள் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்க தம்பி ஆஸ்பத்திரியில ரொம்ப உடம்பு முடியாம இருக்காருன்னு சொன்னாங்க. அண்ணன் ஓடி போய் கண்ணீரோட தம்பி கைய பிடிச்சு, அந்த ஒரு வார்த்தைய நான் சொல்லியிருக்கவே கூடாதுன்னு கதறி அழுதாரு. ஆனா திரும்ப வாங்க முடியாத சில வார்த்தைகள் திரும்ப கிடைக்காத சில உறவுகள்